என்ன ஜோசியர், தேதி இடம் எல்லாத்தையும் குறிச்சு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டோமே. அர்ஜுன், பத்திரிக்கை அது இதுன்னு நம்ம குழப்பிக்க வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா நடந்து நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. நான் சொல்றது சரிதானே இளமாறு? பெரியவங்க நீங்க எல்லாமே சரியா தான் சொல்லுவீங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே பண்ணிக்கலாம். துளசி, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? நீங்க முடிவு செஞ்சா அது சரியாதான் இருக்கும். வசுந்தரா, உனக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் என்ன கேக்குறீங்க? எனக்கு சம்மதம் தான். ஜாதகத்திலேயே பிரச்சனை, மாத்தணுங்கும் போது மாத்தி வைக்கிறது தானே மேடம் கரெக்ட். சரி சரின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆத்தாளும் அவளும் மண்டைய ஆட்டிட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு பாக்குறாளுங்க. நான் விடுவேனா? பாத்தியா மம்மி, நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. நச்சம் அமைதியாயிரு. அம்மா ஒரு நிமிஷம், நான் உத்தமன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன தம்பி போன் பண்றாரு? சொல்லுங்க தம்பி. உத்தமன், கல்யாண ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்சா? அதனால அந்த பத்திரிக்கையை மட்டும் கொஞ்சம் மாத்தி அடிக்கணும், அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணா ஓகே. தம்பி, லொகேஷன் மட்டும் மாறுதா இல்ல ஜோடியும் மாறுதா தம்பி? உத்தமன், சாரி தம்பி, சொல்லுங்க. ஜோடிலாம் ஒண்ணும் மாறல. வசுந்தரா இளமாறன் கல்யாணம் கோயில்ல நடக்க போகுது. எங்க கல்யாணம் மட்டும்தான் மண்டபத்துல நடக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா பத்திரிக்கை அடிக்கணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது தம்பி. உத்தமன், ஃபர்ஸ்ட் கோயில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை, அது ஃபர்ஸ்ட் போய் புக் பண்ணுங்க. அதுக்கு என்ன தம்பி, நாம அரங்காவலரா இருக்கிற கோயிலே கல்யாணத்தை நடத்திட்டா போச்சு. சரிங்க உத்தமன், அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இமீடியட்டா பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே தம்பி. ரைட், பை. அம்மா, நான் உத்தமன் கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட எல்லா பத்திரிக்கையும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். இனிமேல் எல்லாமே ப்ராப்பரா நடந்துருமா? சரிம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க. இது பாருங்க ஜோசியர், நீங்க இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததால சரியா போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பா நடந்து இருந்துச்சுன்னா எல்லார் மனசும் சங்கடப்பட்டிருக்கோம். அதனால நீங்க எங்க ஜாதகம் பார்த்தாலும் 1க்கு 2 தடவை ப்ராப்பரா பார்த்து சொல்லுங்க. சரிங்க தம்பி, மன்னிச்சிருங்க. தப்பா நினைக்க வேண்டாம். நான் கிளம்பட்டுமா? சரிங்க, பாருங்க. சாரி, இத பத்தி யாரும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்குவோம். ஜோசியரே, ரொம்ப தேங்க்ஸ் ஜோசியரே. நீங்க செஞ்ச உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்னம்மா நீங்க? எதுக்குமா நன்றி எல்லாம்? நான் சொன்ன மாதிரி வீட்ல சொல்லி இடத்த மாத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீங்க ஒரு நல்லதுக்காகத்தான் இந்த பொய்ய சொல்ல சொன்னீங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா வரப்போறவங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதாம்மா எனக்கு வேணும். நான் நிறைய நாள் இந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கம்மா, அதெல்லாம் செமிக்கணும் இல்லம்மா. சரி சரி விடுங்க, இந்தாங்க இத வச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, யாரும் பார்க்கல, இருக்கட்டும்மா. எடுத்துக்கோங்க ஜோசியரே. சரிங்கம்மா. சரிம்மா, நான் வர்றேம்மா. இவரு வேற பார்த்து தொலைச்சிட்டாரே. சமாளிக்க வேண்டியதுதான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். உங்க ரூமுக்கு வாங்க. இங்க பாரு இனியா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. ஆமா, எதுக்காக இப்ப 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்தணும்னு ஜோசியர்கிட்ட பணம் கொடுத்து போய் சொல்ல வச்ச? எல்லாம் உங்களுக்காக தான் சார். எனக்காகவா? என்ன சொல்ற நீ? இல்ல சார், அர்ஜுனும் வசுந்தராவும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் பஞ்சும் நெருப்பும் எப்ப பத்திக்குமோங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட எனக்காக எடுத்த புடவை அவளுக்கு போயிடுச்சு தெரியுமா? அத பார்த்துட்டு அர்ஜுன் எதுவுமே சொல்லல. இது இப்படியே போச்சுன்னா வசுந்தராக்கும் அர்ஜுனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம்
உங்க கல்யாணமும் சரி, உங்க தங்கச்சி மீனாட்சி கல்யாணமும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. மொத்த பிளானும் டோட்டல் வேஸ்ட் ஆயிடும். அப்படியா சொல்ற? ஆமா சார். நாளைக்கு ஒரே கல்யாண மேடையில 2 ஜோடிக்கு கல்யாணம் நடந்தா அந்த வசுந்தரா வேகமா வந்து அர்ஜுன் பக்கத்துல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவா. அவ எதுக்கும் துணிஞ்சவ. அதனாலதான் 2 கல்யாணத்தையும் ஜோசியர்கிட்ட சொல்லி மாத்த சொன்னேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கல்யாணம் நடக்கிற இடத்துல வசுந்தரா இருக்க மாட்டா. உங்களுக்கும் வசுந்தராக்கும் கல்யாணம் நடக்கிற இடத்துல கண்டிப்பா அந்த அர்ஜுன் இருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் நான் நீங்க சொன்ன மாதிரியே பிளான் பண்ணிடுறேன். கூடி சீக்கிரமே அர்ஜுனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் சார். நம்ம பிளான் அப்பதான் சக்சஸ் ஆகும். இட்ஸ் ஓகே இனியா. ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு கோவப்பட்டுட்டேன். சாரி. பரவாயில்ல சார். அதனால என்ன? சரி, என்ன நடந்தாலும் அர்ஜுனுக்கும் என் தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுல கவனமா இரு. நான் வரேன். சாரியா? இவன் தான் மெயின் வில்லன்னு நினைச்சா இவனும் நம்மள நம்பிட்டானே. இதே மாதிரி மொத்த பேரையும் சரி கட்டி சமாளிச்சுட்டு எப்படியாச்சும் அர்ஜுன கல்யாணம் பண்ணியே தீரணும். இப்பவே நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதுன்னா இவன் நமக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணுவான் போல இருக்கே. அப்படியே இவன் ரூட்லயே போய் நம்ப வச்சு அர்ஜுன கல்யாணம் பண்ணணும். எது எப்படி போனாலும் சரி, அந்த வசுந்தராக்கு அர்ஜுன் கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ எல்லாம் இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு நோண்டுகிட்டு சாகலாம். அப்பா, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா மறைக்காதம்மா. அன்னைக்கு புடவை எடுக்கணும்னு சந்தோஷமா போனேன். வந்ததும் புடவை எல்லாம் காமிச்ச. எல்லாம் சரிதான். உன் முகத்துல ஏதோ குழப்பமும் கவலை இருக்கிற மாதிரி தெரியுது. சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா கிட்ட மறைக்காதம்மா. நீ உண்மையை சொல்லு. நான் கவலையெல்லாம் படவே மாட்டேன். இல்லப்பா, அது என்னாச்சுன்னா நேத்து துணி கடைக்கு போயிருந்தோம்ல. என்னம்மா சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமாப்பா. பார்த்த எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. அப்பா, வாப்பா. ஓ, 2 பேருமே இங்கதான் இருக்கீங்களா? ஆமாப்பா. என்ன இது, ஏதோ துணிக்கடையில ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும் போல. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அண்ணா, எனக்கு ஒண்ணு தோணுதுண்ணா. அந்த துணிக்கடையில நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எதுவும் தானா நடந்த மாதிரி தெரியலண்ணா. யாரோ திட்டம் போட்டு எல்லாத்தையும் நடத்தின மாதிரி இருந்ததுண்ணா. மீனாட்சி, ஏன் நீ திடீர்னு இப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா. எல்லா விஷயத்தையும் இப்படி தேவையில்லாம யோசிச்சா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அதெல்லாம் விடு. அப்பா, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்பதான் அர்ஜுன் சார் வீட்டுக்கு சுசித்ரா மேடம் வர சொல்லியிருந்தாங்கன்னு நான் போனேன். ஜோசியரை வர வச்சிருந்தாங்கப்பா. அவரு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாருப்பா. என்னப்பா ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணம் மட்டும் எனக்கும் வசுந்தராவுக்கும் கோயில்லையும் அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி மண்டபத்தில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அவரு ஜாதகத்தை சரியா பார்க்கல போல. அப்புறம் அவரு மன்னிப்புலாம் வர கேட்டாரா. வேற வழி தெரியாம நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன்ப்பா. அவங்க பத்திரிக்கை கூட மாத்தி அடிக்க போறாங்களாம்ப்பா. கோயில்லையா? நம்ம சொந்தம் அது இதுன்னு நிறைய பேர் வருவாங்களேப்பா. கோயில்ல வச்சா இடம் பத்துமா என்ன? என்னப்பா நீங்க ஜாதிகப்படி கோவில்ல வைக்கணும்னு சொல்லும் போது கோவில்ல வச்சா நல்லது தானே.
அதுவும் அண்ணன் வாழ்க்கையை தொடங்குறது கோயில்லன்னும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குப்பா. உங்க விருப்பப்படி கிராண்டா ரிசப்ஷன் வச்சுட்டா போச்சு. நல்ல ஐடியா தான் அம்மா. அப்புறம்பா சாயந்தரம் பாட்டி ஃபோன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு வசு நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு மருதாணி வச்சுட்டு வந்துடலான்னு சொன்னாங்கப்பா. அது நம்ம வழக்கத்துல இருக்காமே. எப்படியோ உனக்கு போய் உன் அண்ணிய பாக்குறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சது இல்ல. சரி, நான் உடனே அண்ணி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்ப்பா. இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லாத நான் சொல்லவே மறந்துட்டேன். சரிம்மா, போன் போட்டு சொல்லு. அத்தை, நான் மீனாட்சி பேசுறேன். சொல்லுமா. எங்க சொந்தக்காரங்க நாளைக்கு பொண்ணுக்கு மருதாணி வைக்கணும்னு சொன்னாங்க. அதான் வரலாமா அத்தை? அதனால என்னம்மா, நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரி அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா சரிம்மா. பாருங்களேன், நான் இந்த குழப்பத்துல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே மறந்துட்டேன். சரி வாங்க, நான் கீழே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாமா போலாம். சரி போமா. அப்பா, கல்யாணத்துல மணப்பொண்ணா உட்கார்ந்துருக்க வேண்டியவ இப்ப ஓடி ஓடி உன் கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காப்பா. கூடிய சீக்கிரமே மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ப்பா. கண்டிப்பாப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நினைச்ச மாதிரி நடக்கும்பா. சரிப்பா. மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது அவ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அர்ஜுன் மேல அவளுக்கு எத்தனை பிரியம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, அர்ஜுனை கண்டிப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்பா. மீனாட்சி எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னதான் மீனாட்சி இப்படிலாம் பேசும்போது எனக்கு குற்ற உணர்வு வந்தாலும், அவ வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் இப்படி கல்யாண இடத்துல மாத்திரா? இந்த இனியா மனசுல என்னதான் இருக்கு? இப்படி எல்லாம் யாரு பேச்ச மாத்துறது? இன்னுமே புரியலையே. வசு, என்னம்மா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு மருதாணி வைக்க வராங்களாம். மருதாணி வைக்கிறதுக்கா? எதுக்குமா அதெல்லாம்? ஏதோ அவங்க ஊர் வழக்கமா, அதனால அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உனக்கு மருதாணி வச்சு விட போறாங்களாம். அவங்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால எதுவும் சொல்ல முடியல வசு. சரிம்மா. நான் எதுக்கும் போய் ஒரு வார்த்தை சுஜித்ரா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சமயத்துல எனக்கு மருதாணி எல்லாம் எதுக்கு? வா மீனாட்சி. பாட்டி, இதுதான் அர்ஜுன் சார் வீடு. வசுந்தராவும் இப்ப இங்கதான் இருக்காங்க. வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி வீட்டை பத்தி எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பியா? வாடா, என் பேத்திக்கு போய் மருதாணி வைப்போம். நீ வாமா. வாங்க வாமா. உங்க அப்பா நியூஸ படிச்சு நாட்டையே ஆள போறான். தான்டா சோறு. வாங்க வாங்க வாங்க. என்னடி மொத்த குடும்பம் வந்திருக்காங்க? என்னெல்லாம் ஃபேமிலியோட புது கேரக்டர். மா மா இது வர அர்ஜுன் வந்திருக்காங்க. வா இனியா, வாங்கம்மா. அம்மா வந்துட்டேன்ப்பா. வந்துட்டாங்க. வணக்கம்மா. வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம்மா. மருமகளே, நல்லா இருக்கியாம்மா? பாத்தீங்களா, உங்க மருமகளை மட்டும் விசாரிக்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, உன்னையும் தான் விசாரிக்கணும். நீ எப்படிமா இருக்க? சம்பிரதாயத்துக்கு விசாரிக்கிறீங்க, அக்கறையா விசாரிக்கிற மாதிரி தெரியலையே அங்கிள். ஆமாடி, என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தா கூட வாயும் வயிறும் வேற தானேமா. அதுதான் நம்ம உலக இயல்பு.
எல்லாரும் இப்படி ஆளுக்கு ஆளு கவனம் இல்லாம இருந்தா எப்படி? கல்யாண வீடு ஜெகஜோதியா இருக்க வேண்டாமா? அதான் நீங்களே வந்துட்டீங்களே, இனிமே களை கட்டுறதுக்கு என்ன பஞ்சம்? இது எங்க பெரியம்மா. எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்கான். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வைக்கணுங்கிறத ஒரு சம்பிரதாயமா வச்சிருக்காங்களாம். அத எங்க பெரியம்மா தான் சொன்னாங்க. அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம். பெரியவங்க சொல்றீங்க, குடும்ப சம்பிரதாயம்னு சொல்றீங்க, தாராளமா மருதாணி வைங்க. இளமாரா, எங்கப்பா பியூட்டிஷியன்? பியூட்டிஷியனா? அவங்க எதுக்குப்பா? அவங்க தானே மருதாணி வச்சு விடுவாங்க. கோனு மருதாணி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களே. என்னம்மா ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அவங்க உட்கார்ந்தாங்கன்னா நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். டிசைன் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு கூட நான் புக் வச்சிருக்கேன் சார். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. கூடவே வந்திருக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. மருதாணினா என்ன? வெறும் அழகுக்கும் ஐதீகத்துக்கும் வைக்கிறதா? அதுல அர்த்தமுள்ள ஒரு பாரம்பரியம் இருக்குப்பா. பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இப்படி கோன் மருதாணி எல்லாம் வச்சா அதுல இருக்கிற கெமிக்கல் கைய அழகுபடுத்தாது, அலர்ஜி ஆக்கி உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும். இத பாருமா, நீ வேண்டாம், உன்னை தெரியாம கூப்பிட்டுட்டாங்க, நீ கிளம்புமா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, ஊர்ல இருந்து வரும்போதே என் கையோடவே மருதாணி கொண்டு வந்துட்டேன். டேய், மருதாணிய கொடு. இது எங்க ஊர்ல விளைஞ்ச இயற்கை மருதாணி. ஊர்ல இருந்து வரும்போதே இதுக்காகவே பறிச்சு கொண்டு வந்தேன். இத அம்மியில வச்சு அரைச்சி கொண்டு வந்து கையில வச்சா அப்படியே உடம்பு பூரா குளும பரவும். பொண்ணுங்களோட உடம்புக்கு அவ்வளவு நல்லது தெரியுமா? இந்த மருதாணிக்கு இருக்கிற மருத்துவ குணங்கிறது அவ்வளவு மகத்தானது. பாட்டி சித்த மருத்துவம் எல்லாம் படிச்சிருப்பாங்க போல இருக்க. கிராமத்து வைத்தியம் எல்லாம் பெண்ணி பெடல் எடுக்கிறாங்க. சூப்பர் பாட்டி. இன்னும் என்னென்ன கிராமத்து டிப்ஸ் இருக்கோ அத்தனையும் கொட்டுங்க. ஏன்பா, உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கா நான் வந்திருக்கேன்? இப்படி உடம்பு குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா கண்ணுக்கு கண்ணாடி மாட்டிக்கிட்டு திரிய வேண்டி இருக்காதுப்பா. ஐயோ, இந்த வயசுல நான் கண்ணுக்கு கண்ணாடி கூட போடல, தெரியுதா? இது என்னடா வம்பா இருக்கு? வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டோமோ? பாட்டி ஸ்டைலுக்கு தான் போட்டிருக்கேன். பொதுவா பொண்ணுங்க அடுப்படியில அலைஞ்சு திரிஞ்சு வேலை பாக்குறதால உடம்பெல்லாம் சூடாயிடும். இந்த கோணவாய்க்காரிக்கு சூடு ரொம்ப ஜாஸ்தி. கையில மட்டும் மருதாணி வச்சா பத்தாது, தலையில இருந்து பாதம் வரைக்கும் மருதாணியாலேயே குளிப்பாட்டணும். அப்பதான் அவன் சூடெல்லாம் அடங்கும். தீமுறு பிடிச்சவன். பொண்ணுங்க உடம்புல இயற்கையாவே மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பொண்ணுங்க நேத்து பார்த்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால மருதாணிய கையிலையும் கால்லயும் வைக்கும் போது மருதாணியோட குளிர்ச்சி அவங்க கர்ப்பப்பைக்கு நேரடியா போய் சேர்ந்துரும். அப்ப அந்த கர்ப்பப்பை இன்னும் வலுவாகி பிறக்க போற குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு மருதாணில இவ்ளோ விஷயம் இருக்கா? என்னம்மா, ஒரு மருதாணின்னு இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதோட சக்தி என்னன்னு யாருக்குமே தெரியறதில்ல. என்ன பண்றது, எல்லாத்தையும் அவசர கதியில தவற விட்டுட்டு தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் இதையும் விட்டுட்டோம். பாட்டிமா, ஆண்களின் உடல் குளுமைக்கு அப்ப என்ன பண்றது? நாங்க வேணாம், மருதாணிய சட்னி அரைச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமா? தம்பி, இந்த சட்னி எல்லாம் எதுக்கு? வேணா 4 தழைய வாங்கி அப்படியே சாப்பிட வேண்டியதானே? மம்மி, எனக்கு இதெல்லாம் நடக்க நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசோட கல்யாண விஷயம் கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அவன் முகத்தை பாத்தீங்களா? அப்படியே எள்ளும் புல்லுமா வெடிக்குது. அதுல கடுகு போட்டா அப்படியே வெடிச்சிரும் போல மம்மி. இருடி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்னம்மா எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? யாராவது இந்த மருதாணி அரைச்சு கொண்டு வாங்கம்மா. அம்மா குடுங்கம்மா, நான் கொண்டு போய் அரைச்சு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, மிக்ஸில அரைச்சு கொண்டு வந்துராத, நல்லா அம்மியில வச்சு அரைச்சு கொண்டு வா. சரி போ.
ஒரு பொண்ணுக்கு பிடிச்சவ மருதாணி வச்சு விட்டான்னா கை எவ்வளவு செவந்திருக்குன்னு பார்த்து அவனுக்கு அந்த பொண்ண எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். அர்ஜுன் சார் வசுந்தரா மேடத்துக்கு மருதாணி வச்சு விட்டாருனா கை எப்படி செவக்கும்? ஏன்னா அவருக்கு மேடம் மேல அவ்வளவு பாசமும் அன்பும் இருக்கு.